அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை சுற்றி சீனா 3 போர்க்கப்பல்களை நிறுத்தி இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு நண்பர்களே. அதுலேயும் இந்தியா முழுக்க நம்முடைய கவனம் எல்லாமே இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தல்கள் மீது இருக்கிற இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு இக்கட்டை உருவாக்குகிற விதத்தில் சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களை, அதுவும் 1-2 இல்லை நண்பர்களே, இந்தியாவை சுற்றி 3 திசைகள்லையும் 3 போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது சீனா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. சீனா எதற்காக இந்த போர்க்கப்பல்களை கொண்டு வந்து இந்தியாவை சுற்றி நிறுத்தி இருக்குது, இதனுடைய இஃபெக்ட் என்னவாக இருக்கும், இதை இந்தியா எப்படி எதிர்கொள்ள போகுது, இதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. அந்தமான் கடற்கரைக்கு 600 மைலுக்கு அப்பால சர்வதேச கடல் பகுதியில் சீனா வந்து ஒரு போர்க்கப்பலை புதியதாக கொண்டு வந்து அங்கே நிறுத்தி இருக்குது. ஜியாங் யாங் ஹாங் 1 அப்படிங்கிற அந்த சைனீஸ் சர்வேலன்ஸ் கப்பல் வந்து ஒரு ஹை என்டியூரன்ஸ் சைனீஸ் சர்வேலன்ஸ் கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒரு ஆய்வு கப்பல் அப்படின்னு சீனா அதை வகைப்படுத்தி அதை பதிவு செய்திருக்குது. அந்த கப்பல் மட்டுமல்ல, இந்தியாவை சுற்றி மேலும் 2 கப்பல்கள், மொத்தமாக 3 கப்பல்களை கொண்டு வந்து சீனா நிறுத்தி இருக்குது. அதே போல இந்தியாவுக்கு எதிராக இப்பொழுது செயல்பட ஆரம்பிச்சிருக்கிற மாலத்தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாலத்தீவுல இருந்து ஒரு 350 நாட்டிக்கல் மைல் தள்ளி சர்வதேச கடல் பிராந்தியத்தில் சீனா வந்து ஜியாங் யாங் ஹாங் 3 அப்படிங்கிற ஒரு ஆய்வு கப்பலை, ஒரு சீன போர்க்கப்பலை, PLA உடைய சீன போர்க்கப்பலை அங்க நிறுத்தி இருக்கிற நண்பர்களே. இவை மட்டுமல்ல, டாயாங் ஹாவ் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பலை, சீன கடற்படைக்கு சொந்தமான ஒரு போர்க்கப்பலை மொரீஷியஸ் நாட்டிலிருந்து 1200 நாட்டிக்கல் மைல் தள்ளி சர்வதேச கடல் பகுதியில் சீனா நிறுத்தி இருக்குது. இந்த 3 போர்க்கப்பல்களுமே இந்தியாவை நோக்கி தான் செயல்பட்டு வருது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்குது. அது சரி, இந்த 3 போர்க்கப்பல்களும் ஆய்வு கப்பல்கள் அப்படின்னு சீனா சொல்லுது. அப்படின்னாலுமே கூட இந்த கப்பல்களுடைய உண்மையான நோக்கம் என்ன தெரியுமா? அந்தமான்ல இருந்து 600 மைல் தள்ளி நிறுத்தி இருக்கிற அந்த ஜியாங் யாங் ஹாங் 1 அப்படிங்கிற போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன விதமான ஆய்வுகளை செய்து அப்படின்னாக்க, கடல் படுகைகளை அது வந்து படம் எடுத்து வருது. அப்படிங்கிறதோட இல்லாம சீனா தயாரித்திருக்கிற இந்த அண்டர் வாட்டர் ஆளில்லா ட்ரோன்கள் இருக்குது இல்லையா, அதாவது கடலுக்கு அடியில் செலுத்தக்கூடிய ஆளில்லா போர்க்கப்பல்கள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான சப்மரின் நீர்மூழ்கி கப்பல்கள், ஆளில்லா நீர்மூழ்கி போர்க்கப்பல்கள், அதை வந்து அந்த இடத்துல கடல்ல இறக்கி பலவிதமான சோதனைகளை சீனா செய்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் இந்த பக்கம் மாலத்தீவுக்கு அருகிலேயும் சீனா இது போன்ற சோதனைகளை செய்து அப்படின்னும், மொரீஷியஸ்ல இருந்து 1500 மைலுக்கு அப்பால் நிறுத்தப்பட்டிருக்கிற சீனாவுடைய 3வது ஆய்வு கப்பலும் இதே வேலைகள்ல தான் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமாக 2 விஷயங்களை இந்த ஆய்வு கப்பல்கள் செய்வதாக தெரியுது. முதலாவதாக, கடல் படுகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மேப் பண்ணிட்டு இருக்குது சீனா. கடலுக்கு அடியில் அந்த படுகை இருக்குது இல்லையா, அந்த தளம் வந்து லெவலாலாம் இருக்காது நண்பர்களே. அதில் குழி மேடு மட்டும் இல்லாமல் மலை குன்றுகள் கூட இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த இடத்துல இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இந்தியாவுக்கு எதிராக ஒரு போர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பொழுது எந்த பாதையில் தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்ப முடியும் அப்படின்னு ஸ்டடி பண்ணுறதுக்காகத்தான் இந்த விதமான ஆய்வுகளை சீனா மேற்கொள்ளுது அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. அப்போ நாளைக்கு ஒரு போர் வந்தது இந்தியா கூட அப்படின்னா, தனக்கு வந்து இந்த பூமிக்கு அடியில், இந்த கடலுக்கு அடியில் எப்படி இருக்குது பூமின்னு தெரிஞ்சாதான் சல்லுன்னு எந்த வழியாக வர முடியுமோ அந்த வழியாக தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்களை வேகமாக இந்தியாவுக்கு எதிராக அனுப்ப முடியும் அப்படின்னு சீனா இப்பொழுதே, எதிர்காலத்தில் வரும் போருக்கு இப்பொழுதே அது வந்து ஆய்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்குது. அதே சமயத்தில் இந்த சீன ஆய்வு கப்பல்கள் இன்னொரு ஆய்வையும் மேற்கொள்றாங்க இல்லையா, அது என்னன்னா, ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்களை
சீனா உருவாக்கி இருக்கிற ஆளில்லா நீர்மூழ்கி கப்பல்களை தண்ணிக்குள்ள இறக்கி விட்டு அந்த கப்பல்கள் மூலமாக அந்த பிராந்தியத்தில் டெஸ்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது சீனா. இது ஒரு மிக ஆபத்தான ஒரு வேலை அப்படிங்கிறத நமக்கெல்லாம் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை நண்பர்களே. அதனால தான் இந்தியா முடிந்த அளவுக்கு சீன போர்க்கப்பல்களை நம்முடைய பிராந்தியத்துக்குள்ள விடாம வச்சிருக்கிறோம். நம்முடைய இந்தியாவை சேர்ந்த போர்க்கப்பல்கள் பலவும் இப்பொழுது அரபிக் சீலையும் சரி, பே ஆஃப் பெங்காலையும் சரி, இந்த பக்கம் இந்துமா கடல்லையும் சரி உலா கொண்டு இருக்குது. முடிந்த அளவுக்கு சீனாவுடைய போர்க்கப்பல்கள் நம்முடைய அந்த ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றாங்களே அந்த பிராந்தியத்துக்குள்ளேயே சீன போர்க்கப்பல்களை அனுமதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க முடியுமோ அதை எடுத்து வருது. அதே சமயத்தில் இப்பொழுது இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்தியா முழுவதும் தேர்தல் ஜுரம் பெற்று எரியுது. இந்தியாவுடைய கவனம் முழுவதும், இந்தியர்களுடைய கவனம் முழுவதும், இந்திய அரசாங்கத்துடைய கவனம் முழுவதும் இந்தியாவுடைய அரசு, இந்தியாவுடைய இந்த தேர்தல்களில் ஃபோக்கஸ் ஆகியிருக்கிற இந்த சமயத்தில் சீனா நம்மிடம் ஏதாவது வாலாட்டக்கூடும் அப்படின்னும் அதற்கு ஒத்திகை பார்ப்பதற்காகத்தான் சீனா இப்படி தன்னுடைய ஆய்வு கப்பல்களை அனுப்பி ஒரு வேவ் பார்க்குது, ஒரு ஆழம் பார்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வரைக்கும் நாம் தைரியமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கும் அவர் தயாராக ஒரு பிளானை வச்சிருப்பாங்க அப்படின்னு அதுதான் சற்று நமக்கு நிம்மதியையும் கொடுக்குது. நல்ல வேளையாக இந்த சமயத்தில் வீக்கான, பலவீனமான, இந்திய தேசப்பற்றுனா என்னன்னே தெரியாத, இத்தாலியில் பிறந்து வளர்ந்த சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய கட்சி இப்போ இங்கே ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறது நாம் ஏதோ செய்த புண்ணியம் அப்படின்னே சொல்லணும் நண்பர்களே. இனிமேலும் அவர்கள் இங்கு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு இந்தியனுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேணும். ஒவ்வொரு தேசப்பற்று கொண்ட இந்தியனுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேணும், இருந்து கொண்டு இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க. பாய் பாய் நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள், அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.